தொல்லையதாம் திருத்தொண்டர் தொகையடியார் பதம் போற்றி ஒல்லையவர் புராண கதை உலகறிய விரித்துரைத்த செல்வமணி குன்றத்தூர் சைக்கிளார் அடி போற்றி. தூக்கு சீர் திருத்தொண்ட தொகை வாக்கினால் சொல்லவல பிரான் எங்கள் பாக்கியனாப்பதி குன்றைவாள் சைக்கிளார் அடி சென்றி இருத்துவாம். சிற்றம்பலம். எல்லாம் வல்ல காசி விசாலாட்சியுடனாகிய காசி விஸ்வநாத பெருமானுடைய ஒப்பற்ற தனிப்பெரும் கருணையினாலும் நமது மாணிக்க வாசகர் சைக்கிளார் பெருமான் நமக்கு ஆச்சாரியர்கள் சொன்னாலே நம்ம 63 நாயன்மார்கள் திருமுறை ஆசிரியர்கள் சந்தான புறவர்கள் அத்தனை பேர் நம்முடைய ஆச்சாரிய பெருமக்கள் தான், குருமார்கள். நமக்கு அவருடைய குருவர்களாலும் நாம் இந்த மணிவாசக பெருந்தகை திருக்கோயிலில் எழுந்தவர்கள் இன்னைக்கு அடியார் பெருமக்கள்லாம் வந்தது மிகப்பெரிய சிறப்பு. ஏன்னா அடியார்களுக்கு செய்யக்கூடிய வழிபாடு தான் மாகேஸ்வர பூசைன்னு சொன்னாங்க. சிவபெருமானுக்கு செய்யக்கூடியதை மகேஸ்வர பூசைன்னாங்க. அதனால அடியார்கள் வந்திருக்கிறதே மிகப்பெரிய சிறப்பு. அடியார்களுக்குன்னே இந்த கோயில் வந்து கட்டினது. இந்த திருக்கோயிலில் இன்னைக்கு இந்த சைக்கிளார் பூசை மிக சிறப்பாக நடக்குது. அதுக்கு நம்ம எல்லாம் கலந்துக்கிட்டதுக்கு பெருமானுடைய திருவருளும் குருவருளும் தான் காரணம். சைக்கிளார் வந்து நம்மளையெல்லாம் அழைச்சிருக்காரு இன்னைக்கு கம்பத்தில் இருந்ததுனால தான் நமக்கு இன்னைக்கெல்லாம் வந்திருக்கோம். சைக்கிளார் வந்து குன்றத்தூரில் அவதாரம் செய்தார். நம்ம சோழ நாடு சோறுடைத்து, பாண்டி நாடு முத்துடைத்து, சேரநாடு வேலமுடைத்து அப்படிலாம் சொல்லும்போது தொண்டை நாடு சான்றோர் உடைத்து அப்படின்னு சொல்லுவோம். அந்த வாக்கு கிழங்க சைக்கிளார் பெருமான் வந்து தொண்டை நாட்டில் அவதாரம் செய்தார். அவருக்கு ஐயா வந்து ரொம்ப அற்புதமாக சொன்னார் அவரோட வாழ்க்கை வாய்ப்பு. இவருடைய பெருமையை அனபாய சோழன் மன்னன் வந்து கேள்விப்படுறான். அவர் இளம் வயதிலே எல்லா கலைகளும் கற்று தேர்ந்தவராக இருக்கின்றார் சைக்கிளார். அவருடைய பேர் அருண்மொழி. முக்கியமாக என்னென்னா அருண்மொழின்னு நம்ம பையனுக்கு பேர் வந்து அதுக்காக தான் வச்சோம். பெரிய புராணத்தை படித்து நம்ம பையனுக்கு இந்த மாதிரி தான் பேர் வைக்கணும், பையன் பிறந்தா அப்படின்னு. அது மாதிரி பையன் பிறந்தோடனே சைக்கிளாரோட பேர் அருண்மொழின்னு வச்சோம். அப்போ கூட என் பையன் அடிக்கடி சொல்லுவான், என்னம்மா பொம்பளை பிள்ளைய பேராக இருக்குது, நிறைய பேர் என்னை இந்த மாதிரி கேட்குறாங்க, அருண்மொழின்னா என்ன பொம்பளை பிள்ளை பேரை வச்சுருக்காங்கன்னு கேட்குறாங்கம்மா அப்படின்னு சொல்லுவான் சின்ன வயசில். அப்போ நாங்கள் சொல்கிறது 2 பேரோட பேர். ஒருத்தர் ராஜராஜ சோழன், அவர் இல்லைன்னா திருமுறைகள் இல்லை, இவர் இல்லைன்னா பெரிய புராணம் இல்லை. 2 பேர் பெரியவங்களுடைய பேர். தெரியாதவங்க கேட்டாங்கன்னா நீ சொல்லு அப்படின்னு சொல்கிறது. இந்த மாதிரி அருண்மொழி, அவருடைய பேர் அருண்மொழி தேவர். அவர் வந்து இளம் வயதிலே கல்வி கேள்விகளில் மிக சிறந்து விளங்குகின்றார். அதை வந்து அனபாய சோழ மன்னன் கேள்விப்பட்டு அவர் வந்து அமைச்சராகிறார். அதுக்கு காரணம் வந்து அவங்க அப்பா வந்து முதல்ல அரசன்கிட்ட அமைச்சராக இருக்கார். அப்போ அவர் வந்து ஒரு நாள் சோர்வாக வரும்போது என்னப்பா அப்படின்னு கல்விக்கு போயிட்டு வந்த பள்ளிக்கு சென்று வந்த சைக்கிளார் வந்து கேட்குறாரு அருண்மொழி. அப்போ அவர் சொல்கிறாரு, மன்னன் வந்து 3 கேள்விகள் கேட்டிருக்காரு, அதுக்கு பதில் சொல்லணும். என்ன கேள்வி 3? உலகில் பெரியது எது, மலையில் பெரியது எது, கடலில் பெரியது எது? இதுதான் 3 கேள்வி. இந்த 3 கேள்விக்கும் பதில் கேட்டிருக்காரு அரசன் அப்படின்னு சொல்கிறார். அப்போ சைக்கிளார் வந்து இளம் வயது, பள்ளிக்கு போயிட்டு அப்படிலாம் வந்திருக்காரு. ஞானத்தின் மானம் பெரிது, பயன்தூக்கார் செய்த உதவி 5 நன்மை, கடலில் பெரிது. ஒரு 3 கேள்விக்குமே திருக்குறள்ல இருந்தே பதில் சொல்வார். நிலையில் தெரியாத அடங்கியான் தோற்றம், மலையின் மானம் பெரிது. 3 கேள்விக்கு திருக்குறள்ல இருந்தே அவர் வந்து 7 எழுத்தாணி எடுத்து எழுதி கொடுப்பார். அதை வாங்கிட்டு போய் அவர் அப்பா வந்து கொடுத்தோடனே அரசன் வந்து பொன் பொருளோட சைக்கிளாரை வந்து அமைச்சராக்கிறதுக்கு இங்கே வந்துடுறாரு. வந்து சைக்கிளாரை கூட்டி போய் அமைச்சராகிறார். அவர் போய் அமைச்சராக இருக்கும் பொழுது என்ன செய்கிறாருன்னா, இந்த அப்பா சொன்ன மாதிரி இந்த சீவக சிந்தாமணி 50 காப்பியங்களில் ஒன்று, அந்த நூலை வந்து தமிழ் சுவை கருதி அந்த மன்னன் வந்து தொடர்ந்து அதையே வாசிச்சுட்டு இருக்கான். அப்போ அது சீவகங்கிறவன் 8 பெண்களை மணந்தது, அந்த மாதிரியே வருது அதில். அப்போ வந்து என்ன பண்ணுறாரு, இவர் வந்து வருத்தப்படுறாரு. சிவகதை இதுக்கு அவகதை எதுக்கு அப்படின்றார். சிவகதை வந்து இம்மைக்கும் மறுமைக்கும் நன்மை தரக்கூடியது. ஆனால் அவகதைங்கிறது இதெல்லாம் வீண். மற்ற நம்ம படிக்கிறதெல்லாம் என்ன ஆகும்னா வீணான கதை. அதை வந்து அரசன் படிக்கிறானேன்னு சொல்லிட்டு அப்போ தான் சொல்கிறார். இந்த மாதிரி திருத்தொண்ட தொகை
நம்மளோட தேவாரமும் திருவாசகம் எல்லாம் இருக்குது. நம்பியாண்டார் நம்பியை வச்சு நம்ம ராஜராஜ சோழன் தொகுத்தது இருக்குது அப்படின்னு சொல்லும்போது அப்போ கேள்விப்பட்டு அப்படியா அப்படின்னு சொல்லி மன்னன் அப்போ தான் கேள்விப்படலாம். ஏற்கனவே தொகுத்துருக்காங்க ராஜராஜ சோழன் நம்பியாண்டார் நம்பி வச்சு 11 திருமுறைகளாக. இதுக்கு முதல் வந்து திருத்தொண்ட தொகை தான். தொகை வந்து அடியார்களை பாடணும், அடியார்களை பாடாமல் இருக்கு தீங்கு, அடியார்களை தான் பாடணும் அப்படின்னு சொல்லி கைலாயத்திலேருந்தே சுந்தரமூர்த்தி நாயனாரை அனுப்பிவிடுறாரு. உலகத்துக்கு அவர் வந்தது காரணமே திருத்தொண்ட தொகை தான். அதை வந்து நம்பியாண்டார் நம்பி வந்து வகை செய்கிறாரு. சேக்கிலார் வந்து விரித்து சொல்கிறார். தொகை வகை விரின்னு சொல்லுவோம். தொகை செய்தது சுந்தரமூர்த்தி நாயனார், வகை செய்தது நம்பியாண்டார் நம்பி, விரித்து சொன்னது சேக்கிலார். தொகை வகை விரி அப்படின்னு சொல்லுவோம். அவர் சொன்னோடனே அப்போ என்ன பண்ணுறாரு, அப்போ நீங்கள் அந்த அவங்களோட காப்பியங்களை பாடுங்க அப்படின்னு சொல்கிறார். உடனே இவர் தில்லைக்கு போகிறாரு. அமைச்சராக இருந்தவர் உத்தம சோழ பல்லவப்பட்டான்லாம் சொன்னார்ல, உத்தம சோழ பல்லவன். அவர் என்ன பண்ணுறாரு, 2 முதலமைச்சர் நமக்கு யார், ஒருத்தர் மாணிக்க வாசகர், அவர் முதலமைச்சர் பதவி வேணான்னு போயிட்டார் அடியாரா. இவரும் அதே மாதிரி தான் போயிட்டார். முதலமைச்சர்னால நமக்கு 2 பேர் போகிறாரு. போய் தில்லையில் போய் நான் அடியார்களை பாட சொல்லியிருக்காங்களே, நான் என்ன பாடுவேன்னொடனே அவர் தான் உலகலாம்னு அடி எடுத்து கொடுக்குறாரு. உலகலாம்னு அடி எடுத்து பெருமானே கொடுக்குறாரு. 5 எழுத்து வரும். உலகலாம் எண்ணி பார்த்தீங்கன்னா 5 எழுத்து வரும். அதுபோல் 2 பேருக்கு எடுத்து கொடுக்குறாரு. சுந்தரமூர்த்தி நாயனாருக்கு முதல்ல பித்தான் எடுத்து கொடுக்குறாரு. திருத்தொண்ட தொகைக்கு ஒரு அடியே எடுத்து கொடுக்குறாரு. இல்லைவாள் அந்த நல்லதும் அடியாருக்கும் அடியில் ஒரு வரியை எடுத்து கொடுக்குறாரு. இவருக்கு ஒரு உலகலாம்னு எடுத்து கொடுக்குறாரு. உலகலாம தொடக்கமாக வச்சு 4286 பாடல்கள். அதில் பார்த்தீங்கன்னா ஞானசம்பந்தருக்கு மட்டுமே 1286 பாடல்கள். அதனால தான் புராணம் பாதி பிள்ளை பாதின்னு சொல்லுவோம். அப்படி வந்து பாடி நிறைவு பண்ணுறாரு. இது வந்து பார்த்தீங்கன்னா கதாநாயகன் வந்து சுந்தரமூர்த்தி நாயனார் தான். இந்த பெருங்காப்பியத்துக்கு கதாநாயகன் சுந்தரமூர்த்தி நாயனார் தான். மற்ற நாயனார்கள்லாம் அதில் வந்த ஒரு கோர்வை மாலை மாதிரி அவங்களெல்லாம் கோர்த்துருப்பார். கதாநாயகன் வந்து அவர் தான். முதல்ல வருவார், இடையிலே வருவார், இறுதியிலே வருவார். கைலாயத்தில் தோன்றி கைலாயத்திலே நிறைவாகக்கூடிய ஒரே நூல் எதுனா பெரிய புராணம். பெரிய புராணத்தோட சிறப்பை வந்து சொல்ல முடியாது. ஏன்னா எல்லா நூல்களும் வடமொழியிலேருந்து வேணால் தமிழுக்கு வந்திருக்கு. ஆனால் தமிழ்லேருந்து ஒரே நூல் வடமொழிக்கு போன நூல் அப்படின்னு சொன்னோம்னா அது பெரிய புராணம் மட்டும்தான். பெரிய புராணத்தை வடமொழியில் கொண்டு போயிருக்காங்க. இப்போ உபமன்யு பக்த விலாசம் அப்படின்னு சொல்லி அது மாதிரி ஒரு சிறப்பு பெற்ற நூல் தான் இந்த பெரிய புராணம். பெரிய புராணம்ன்றது நம்ம பெரியவர்களோட வரலாறு சொல்கிறதுனால நம்ம பெரிய புராணம்னு சொல்கிறோம். அவர் சொன்னது எடுக்கும் மா கதை அப்படின்றார். ஐயா சொன்னார்ல, எடுக்கும் மா கதை, பெரிய கதை. ஏன்னா பெரியவர்களோட வரலாறு. யார் பெரியவங்க அப்படின்னா இந்த உலகப்பற்று, உயிர் பற்று, யான் எனது புறப்பற்று அகப்பற்று விட்டவங்க தான் பெரியவங்க. அதனால தான் பெரியவர்களோட வரலாறு சொன்னதை பெரிய புராணம் பின்னாடி நம்ம சொல்லியிருக்கோம். உலகலாம்னு தோன்றி உலகலாம்னு முடிக்கிறார். உலகலாம் உணர்ந்து ஓதற்கு அறியவன் நிலவுலாவிய நீர்மலி வேணியன் அழகில் சோதிய நம்பளத்தாடுவான் அலர் சிலம்படி வாழ்த்தி வணங்குவாங்கிறாரு. அதுக்கடுத்து கீழே வரும்போது என்றும் இன்பம் பெருகும் இயல்பினால் ஒன்று காதலித்து உள்ளமும் ஓங்கிட மண்டுளார் அடியார் அவர் வான்புகழ் நின்றது எங்கும் நிலவி உலகலாம் முடிக்கிறார். உலகலாம் தோன்றி உலகலாம் முடியக்கூடிய ஒரே நூல். அது மட்டும் இல்லாமல் ஞானசம்பந்தருக்கு தோடுடையன்னு ஆரம்பிக்கிறார். வித்துக்குட்டல் ஓதோ, இங்கே முடிகிறது இவங்கள முடியும். ஓங்காரத்தில் இந்த திருமுறைகள்லாம் அடக்கமாக இருக்கு. பேர்பட்ட ஒரு நூல். அடியார்களை பாடணும். அவங்கள வந்து நம்ம ஒரு அடியார் வர்றாரு, புதுசாக ஒரு அடியார் வர்றாரு சைவத்துக்குள்ள அப்படின்னா முதல்ல நம்ம அவங்களுக்கு பெரிய புராணத்தை தான் படிக்க சொல்லணும். பெரிய புராணத்தை படித்தாலே அடியார்களுடைய பண்பு என்ன, அவங்க என்னென்ன செய்திருக்காங்க அதை தெரிஞ்சாதான் நம்ம அடியாராகவே நம்ம இருக்க முடியும். அதனால தான் முதல்ல ஒரு அடியார் வராருன்னு இருந்தாங்க. திருவாசகத்தை கொடுப்போம். நம்ம 8ஆம் திருமுறையாகிய திருவாசகத்தை கொடுப்போம். அதுபோல் பெரிய புராணத்தையும் கொடுப்போம். அடியார்கள்லாம் என்னென்ன செய்திருக்காங்க, அடியார்களுக்கு மாகேஸ்வர பூஜை எப்படி பண்ணுறாங்க, அதெல்லாம் நம்ம இளையான்குடி மாறநாயனார் வரலாறு பார்க்கலாம். மாகேஸ்வர பூஜை கொண்டு வந்து மனை புகுந்து உலாவுவாத விளக்கியே கண்டு காதலின் ஆதனத்திலே வைத்து அர்ச்சனை செய்தவன் உந்தி 4 சுவை திறத்தினில் ஒப்பிலா அண்டர் நாயகன் தொண்டர் தம்மிச்சையில் அமுது செய்ய அளித்துள்ளார். அடியாருக்கு வந்து உட்கார வச்சு அவங்க பாதத்தை விளக்கி பார்த்துக்கொள்ள திருநாவுக்கரசர் சொன்னோடனே அப்புதடிகள் என்ன செய்கிறாரு, இதெல்லாம் நமக்கு யார் பெரிய சேர்க்கிறார்களே, நமக்கு இதெல்லாம் முடியுமா? பாதத்தை விளக்கி அந்த
தெளிச்சுட்டு மனைவி தலையில் பிள்ளைங்க தலையிலெல்லாம் தெளித்து இல்லத்துல எல்லாம் தெளிச்சாருன்னு சொல்கிறார். அப்புதடியில் வந்து அந்தனர், இவர் வந்து வேளாளர், அவரை கொண்டு வந்து உட்கார வச்சு பூசை பண்ணி பாருங்க. அன்பர் பூசை, அன்பர் பணி செய்ய என்னை ஆளாக்கி விட்டு விட்டால் இன்ப நிலை தானே வந்து எய்தும் பராபரம் வேண்டி. அன்பர்களுக்கு மட்டும் பணி செய், உனக்கு இன்பத்தை இறைவன் கொடுப்பான், நீ வேற ஒன்றும் பண்ண வேணாம். ஏன்னா ஆண்டவனுக்கு செய்கிற பணி வந்து அவருக்கு மட்டும்தான், அடியார்களுக்கு சேர்த்து அடியார்களுக்கும் போகும் ஆண்டவனுக்கும் போகும். ஏன்னா அடியார்களுடைய உள்ளத்துல தான் இறைவன் இருக்காரு. முருகப்பெருமான் கேட்குறாருல, சொன்னார்ல, பெரியது கேட்கின் உலகில் பெரியது எது, பெரியது கேட்கின் வடிவெடிவேலோ பெரிது பெரிது புவனம் பெரிது. ஓ, புவனம் தான் பெரியதா? புவனமோ நான்குவன் படைப்பு. ஓ, அப்போ நான்குவன் பெரியவரா? நான்குவனோ கரியமால் முந்தியில் வந்தோன். ஓ, அப்போ கரியமால் பெரியவரா? கரியமாலோ அலைக்கடல் பெரியோன். ஓ, அப்போ அலைக்கடல் பெரிய அலைக்கடையில் குறுமுனி உண்டார். குறுமுனி பெரியவரா? குறுமுனி கலசத்தில் பிறந்தோம். அப்போ கலசம் பெரியதா? கலசம் புவியில் சிறு மண். அப்போ புவி பெரியதா? புவியையும் தாங்குவது ஒரு அரவு. அப்போ அரவு பெரியதா? இல்லை, அரவு வந்து என்னென்னா உமையவளுக்கு ஒரு மோதிரமாக இருக்குது. அப்போ உமையவள் பெரியவளா? இல்லை, இறைவன். ஓ, இப்போ இறைவன் தான் பெரியவரா? சரி சரி. அப்படின்னா இல்லை இல்லை, இறைவன் பெரியவர் இல்லை, தொண்டர்கள் தான் பெரியவங்க. ஏன்னா தொண்டர்களுடைய உள்ளத்தில் வந்து இறைவன் இருக்காரு. தொண்டர் தொண்டர்மை சொல்லவும் அறிந்தேன். அப்பேற்பட்ட தொண்டர்களுடைய வரலாற்று அந்த காப்பியத்தை பாடிய சேக்கிலார் வந்து அவர் வழிபடு கடவுளாக வச்சிருந்தது திருநாகேஸ்வரத்தில் உள்ள பெருமான். அந்த திருநாகேஸ்வரத்தில் உள்ள பெருமான் மேலே தான் அவருக்கு ரொம்ப ஈடுபாடு இருந்தது. அதனால குன்றத்தூர்லேயும் அவருக்கு ஒரு திருக்கோயில் அமைச்சிருக்காரு, திருநாகேஸ்வரம். அங்கே என்ன அடிக்கடி இருக்க சோழநாடு, அங்கே போக முடியாது, தன்னோட ஊர்லேயே வச்சுருக்காரு. இதெல்லாம் நம்ம போய் வாய்ப்பு இருக்கும்போது குன்றத்தூர் போய் சேக்கிலாரோட இல்லம் இன்னும் இருக்குது, அதை கோயிலாக வச்சுருக்காங்க. அங்கேருந்து ஒரு ஐயா கூட இப்போ எங்களுக்கு கூட ஒரு விருதெல்லாம் கொடுத்தாரு, விருது கொடுத்தாரு. பார்த்திபன் ஒரு ஐயா இருந்து சேக்கிலார் அறக்கட்டளையில் வச்சு நிறைய விருதுகள்லாம் கொடுத்துட்டு இருக்கிறாங்க. இதெல்லாம் நம்ம வந்து வாய்ப்பு இருக்கும்போது நம்ம பேசுகிறோம்ல, இந்த மாதிரி பேசி நம்ம திரும்ப அங்கே போய் பார்க்கும்போது ரொம்ப நமக்கு ரொம்ப சிறப்பாக இருக்கும். அப்படியெல்லாம் நம்ம போய் தலையாத்திரையாக போகும்போது இந்த மாதிரி அப்பா சொன்ன மாதிரி பெரிய புராண தலையாத்திரையும் போனோம். 276 இல்லாமல் பெரிய புராண தலையாத்திரையும் போட்டு நம்ம அடியார் ஒரு மக்கள் கூட்டமாக போய் அங்கங்கே அந்த தலத்து புராணம், அந்த தலத்து பாடல்களை யார் வந்து என்ன அற்புதம் அதெல்லாம் பேசி பாடி போனோம். தான் ரொம்ப சிறப்பாக இருக்கும். இப்படி தான் நம்ம பெரியவங்க செஞ்சுருக்காங்க. அப்போல்லாம் வந்து காரில் போகிறது, ட்ரெயினில் போகிறது, பஸ்ஸில் போகிறது, வேனில் போகிறது கிடையாது, நடந்தே போயிருக்காங்க. ஞானசம்பந்தர் நடந்தே போனார் தான் என்ன பண்ணுறாரு, சிவிகை கொடுக்குறாரு. சிவிகை கொடுத்து வந்தார், திருக்குடை, இந்த மாதிரிலாம். அது மாதிரிலாம் வந்து நம்ம அடியார்கள் வந்து பேசுகிறதோடு இல்லாமல் தலையாத்திரையாக போகணும். அப்பப்போ வந்து நம்ம அடியார்களோட பெருமையை உட்காந்து பேசணும், பாடணும். இது வாரமோ வாரத்துக்கு 2 நாளோ அப்படிலாம் பண்ணணும். நம்ம ஏதோ பேசிட்டு போயிட்டு திரும்ப அடுத்த பார்த்துக்கிறோம், அடுத்த குரு செய்யல அப்படின்னு இருக்கக்கூடாது. இதுதான் என்னை இப்பொழுதும் அப்படின்னு சொல்கிறார்ல மணிவாசகர், அதெல்லாம் நம்ம கடைப்பிடிக்கணும். சேக்கிலார் குரு செய் நல்ல நாளில் நம்ம இன்றைக்கி வந்து மணிவாசகரோட கோயிலில் அறிவார் சிவமாகிய மாணிக்க வாசகர் இருக்கிறாங்க. சிவத்தை அறிந்தவர் யாருன்னா மாணிக்க வாசகராம். ஏன்னா சன்மார்க்க நெறி 4 நெறி இல்லை, தலையாய நெறி எதுன்னா சன்மார்க்க நெறி. அதனால் நாவுக்கரசர் வந்து ஆண்டான் அடிமையாக இறைவன் அடைய முடியும் நமக்கு ஒரு நெறியை சொல்கிறாரு, தாச மார்க்கம்னு. இவர் சத்புத்திர மார்க்கம்னு ஞானசம்பந்தர் வந்து இறைவனை தந்தையாகவும் தன்னை மகவாகவும் அந்த நெறியிலையும் நீங்கள் அடையலாம் அப்படின்னு சொல்கிறாரு. சுந்தரர் வந்து சகமார்க்கம் அப்படின்னு தோழமை நெறியை சொல்கிறாரு. மாணிக்கவாசகர் வந்து தானே அதுவாக மாறி விடுவது அப்படின்னு சன்மார்க்கம் என்ற நெறியை நமக்கு சொல்கிறார். அதனால தான் அறிவார் சிவமாகி இந்த மாணிக்கவாசகர் திருக்கோயிலில் வந்து இன்னைக்கு இந்த சேக்கிலார் குரு செய்ய நம்மெல்லாம் கலந்துக்கிறதுக்கு பெருமானோட குருவர்களும் சேக்கிலாரோட திருவர்களும் எல்லாம் நமக்கு இன்னைக்கு இருந்தது வந்து கலந்துக்கிறதுக்கு நமக்கு இந்த வாய்ப்பை பேசுகிறதுக்கு வாய்ப்பளித்த ஐயா அவர்களுக்கும் மற்றும் நம்ம அரங்காவலர் திருவாசகம் ஐயா, நம்மளுடைய திருப்பதி ஐயா, பேராசிரியர் நம்ம கம்பத்தில் இருந்து நம்ம சைவ சித்தாந்த பேராசிரியர் ஐயா அவர்களும், அவரை சேர்ந்த அடியார்களும், பேராசிரியர் பாண்டியன் ஐயா அவர்களுக்கும், அத்தனை அடியார் பெருமக்களுக்கும் எல்லாம் வல்ல பெருமான் எல்லா வளங்களும் எல்லா நலன்களும் மறுமாறு விண்ணப்பம் வைத்துக்கொண்டு தொடர்ந்து நிறைய சிற்றம்பலம் தென்னாடுடைய